உன்னைய மதிக்க மாட்டான், என்னைய மதிக்க மாட்டான், உன் பேச்சையும் கேட்க மாட்டான், உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான். பார்வதி மாயானம் போவாவே மாண்ட பிணங்களை தும்பா, சுடுகாடு போவாவே சுட்ட பிணத்தை தும்பா, தில்லைவனம் போவாவே இறந்த பிணங்களை தும்பா. ஆமா, ஆண்டவன் ஏற்கனவே 2 பிள்ளைய கொடுத்தேன், 2 பிள்ளை கொடுத்தேன். மூத்த மகன் கணபதியை முதல் பிள்ளையா உனக்கு கொடுத்தனடி. அம்மா அவன் உன் பேச்ச கேட்டானா? கேட்கலப்பா. உனக்கு உபகாரம் செய்தானா? செய்யலப்பா. தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு ஆமா பூலோகத்துல போய் சந்தி சந்தியா அமர்ந்திருக்கிறாய் இந்த விநாயக பெருமான். அண்ணா இருக்காருல்ல. சரி, அவர் தான் போயிட்டாரு. ஆமா, இளைய மகன் வடி வேலவனை 2வது பிள்ளையா உனக்கு கொடுத்தேன். கொடுத்தீங்க. அவனாவது உன் பக்கத்துல இருக்கானா? அதுவும் இல்ல. மூத்தவன் ஒரு பெண்ணு கேட்டான், பரவாயில்ல. ஆமா, இவர் 2 வேணும்னு போய் வடி வேலவன் குண்டதோறும் போய் குமரனா போய் அமர்ந்திருக்கிறான். மலை மேல உட்கார்ந்து பழனி மலையிலே பண்டாரமாய் இருக்காரடி. ஆமாண்டி. 3வது பிள்ளையா வந்து உன் பேச்ச கேட்க போறான். அவன் கேட்க மாட்டான். அதனால அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம். கவர்மெண்டே சொல்லுது 3வது பிள்ளை வேண்டாம். அது 3வது ஆம்பளை பிள்ளை வேண்டாம். ஆமா, வீட்டுல வந்து 3வது ஆம்பளை பிள்ளை பிறக்குமானா சரி அந்த வீட்டுல முத்தக்கல்ல பேசுறான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பேக்கும். அந்த குடும்பத்துக்கு ஆகாது. 3வது பெண் பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவார்கள். 3வது ஆண் பிறந்தா முத்தக்கல்ல பேசுறான்னு சொல்லுவாங்க. முத்தக்கல்ல பேசுறான்னு சொல்லுவாங்க. 3வது ஆம்பளை பிள்ளை மட்டும் பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டி படைச்சிடுவாங்க. நானும் 3வது பையன் தான் பிறந்தேன். அதான் உங்க அப்பா விட்டு அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அப்பா ஊரை விட்டே போயிட்டாரு. 3வது ஆம்பளை பிள்ளை பிறந்த பிறகு இருக்க முடியுமா? ஆமா, அதனால 3வது பெண் பிள்ளை பிறந்தா யோகம். அப்ப பிள்ளையே 3வது வேண்டாமா? வேண்டாம் என்று பார்வதி சொல்லலாம். ஆமா, சிவபெருமான் 3வது பிள்ளை உனக்கு வேண்டாம்ங்கிறார். பார்வதி எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கா. அப்ப சிவபெருமான் பிள்ளை இல்லைங்கிறார். பார்வதி எனக்கு பிள்ளை வரம் தான் வேணும்ங்கிறார். 2 பேர்களுக்குமே கைலாசத்திலே தர்க்கங்கள் நடந்த போது அந்த நேரத்திலே கைலாசத்திற்கு யார் வருகிறார்? இதோ நாமளையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே யாருன்னு பொறுமையிலே சிறந்தவள் அவதான் பூமாதேவி கைலாசத்துக்கு வாரா. பூமாதேவி வருகிறாள். உலகத்திலே பொறுமையிலே சிறந்தவள் பூமாதேவி அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அந்த அம்மா ஏன் தெரியுமா பொறுமையா இருக்கா? எதுக்கு பொறுமையா இருக்கா அம்மா? இந்த மனிதர்களை பார்த்து அந்த அம்மா நினைக்கா என்ன நினைக்காங்க? மனிதர்களா நீங்க எவ்வளவு ஆடணுமோ எவ்வளவு ஓடணுமோ உலகத்துல என்ன அட்டகாசம் செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. நாளை பின்ன செத்து போயிட்டு வந்தீங்கன்னா செத்து முடிஞ்சு என்கிட்ட தான் நீ வரணும். செத்ததுக்கு பிறகு உங்களை எல்லாம் நான் தான் திங்க போறேன்னு அந்த அம்மா பொறுமையா உட்கார்ந்துருக்கா. ஒரு நாளைக்கு நான் உங்களை எல்லாத்தையும் நான் தான் திங்க போறேன். ஆமா, அப்படின்னா தான் பொறுமையா உட்கார்ந்துருக்க அம்மா. ஓஹோ, ஆனா சொல்லுவாங்க பூமாதேவி பொறுமை உள்ளவன்னு சொல்லுவாங்க. ஆமா, பொறுமையா இருக்கான்னா நம்மள சாப்பிடறதுக்கு தான் பொறுமையா இருக்கா. ஆமா, அப்போ அப்பேற்பட்ட பொறுமையிலே சிறந்தவள் பூமாதேவி கைலைக்கு வந்து சிவபெருமானை அடிபணிந்து வணங்கினாள். ஆண்டவா, உலகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? உலகம் என்றால் வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும், இரவுன்னு ஒன்னு இருந்தா பகலுன்னு ஒன்னு இருக்கு, தெய்வம்னு ஒன்னு இருந்தா தீய சக்தின்னு ஒன்னு இருக்கு. அப்ப எதிர்மறையாகப்பட்ட இந்த உலகத்திலே ஏன் மனிதர்களுக்கு மட்டும் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை? என்ன இறப்பு என்பது இல்லையா? அந்த காலத்துல வந்து மனிதர்களுக்கு பிறப்பை தவிர இறப்புனா என்னன்னே தெரியாதான். அந்த காலம் சாக்காலம் கிடையாது. சாவே இல்லாம அப்ப வாழ்ந்திருக்காங்க. எப்படி இருப்பான்? 200 வருடம் 300 வருடம் 400 வருடம் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம வலிக்கு தோலுக்கு எலும்புக்கும் தொண்டம் இல்லாம முள்ள முடியல பூரா சதையா இருக்கு. பூரா எலும்பா இருக்கு, வலிக்கு சதையா இருக்கும். வீட்டுக்காரி சதை முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாவாங்கும் வீடு போங்கோ கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபடியா நிக்கும். அப்படி ஒரு காலத்துல அந்த ஆளு 300 வருடத்துக்கு ஒரு உடம்பு இருந்தா அது குறுகி 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 6 மாத பிள்ளை மாதிரி இருக்குமா. குறுகி போகுமா. 2 கண்ணு மட்டும் முடிச்சுக்கிட்டு இருக்குமா பேட்டரி மாதிரி. அதுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, அன்ன ஆகாரம்
எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுல என்ன வேலை பார்த்தாலும் நம்மள பாத்துக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கோம். ஆமா, டிவி பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்குத்தான் அந்த காலத்துல பூரா வீடு கட்டும் போது மாடா குழி போட்டு கட்டுவாங்களாயா. எதுக்குமா மாடா குழி எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வீட்டுக்கு வாரா பாரு ஒரு மாவாட்டி. மாவாட்டியா வாலாட்டியா? மாவாட்டினா மருமக. மருமக. ஓ, மருமகா பேரு மாவாட்டியா? பிறகு இந்த மருமக வந்த அன்னைக்கு மாமன் மாமியார தன்னுடைய தாய் தகப்பனாகவே நினைத்து வீடு வாசல் முழுகும் போது அந்த காலம் பூரா சாணி தர பாருங்க. மண்டரையில சாணியை போட்டு முழுகுனா அந்த வீட்டுல ஏசியில இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்ப அந்த வீட்டை முழுகும் போது மாமன் மாமியார வெளியே போக சொல்ல முடியாது. அவங்களால போய்க்கிடவும் மாட்டாங்க. அதுக்காக இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? மாமனாரையும் மாமியாரையும் அந்த மாடா குழிக்குள்ள தூக்கி வைப்பா. வீடு காஞ்சதுக்கு பிறகு கீழே இறக்கி வைப்பா. நல்ல மருமகளா இருந்தா தூக்கி வைப்பா, கீழே இறக்குவா. உன்ன மாதிரி அகம் பிடிச்சவனா எனிவா வீட்டுக்குள்ள ஒரு குழிய தோண்டி ஒரு மண்பானைய புதைச்சி அதுக்கு ஒரு உலமுடிய வெங்கி உள்ள வச்சு வீட்டுக்குள்ளே குழிய தோண்டி மூடிடுவா. அப்படியே மேல மண்ணை போட்டு பூசிடுவா. பூமி தானம் பண்ணிடுவா. நீங்க வாட்டுக்கு இருங்க உள்ள. உங்களை வச்சு என்ன புண்ணியம் இருக்கு? ஒரு வேலை செய்ய முடியாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஓட்டு திண்ணையில உட்கார்ந்தான்னா முன 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 முனங்க. கைய ஆட்ட முடியல, கால் ஆட்ட முடியல, ஒரு வாய் அசைக்க முடியல. என்ன செய்தா எதை செய்யற பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் அந்த காலம் மாடா குழி போட்டு கட்டுவாங்களா. இப்போ எந்த வீட்டுல சாணி தரை இருக்கு? அடேப்பா ஒண்ணு கிடையாது. எந்த வீட்டை பார்த்தாலும் இப்ப பூரா டைல்ஸ் கிரானைட் சிமெண்ட் போட்டு அதுக்கு மேல டைல்ஸ் போட்டு. இந்த டைல்ஸும் கிரானைட் எதுக்கு தெரியுமா? கால்ல பார்த்தா டைல்ஸ், பாத்ரூம்ல பார்த்தா டைல்ஸ், கிச்சன்ல பார்த்தா டைல்ஸ், மாடியில கூட இப்ப டைல்ஸ் போடுவாங்க. செவத்துல மேலமாற ஒட்டி. இந்த டைல்ஸ் எதுக்கு தெரியுமா? மாமியா என்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தான்னு வை, அவளுக்கு 4 மாவு கட்டு போடணும்னு இவ்வளவு யோசனை. எதுக்கு மாமியார தள்ளி விடுறதுக்கா? தள்ளி விட மாட்டா, அவளே தன்னால விழுந்துருவா. ஆமா, ஏன் பொண்டாட்டி அப்படித்தான். எங்க அம்மா வந்தா சரி, எங்க அம்மாவை தள்ளி விடணும்னு பாத்ரூம்ல கூட்டு போனா. சரி, எங்க அம்மா என்ன செஞ்சா தெரியுமா? என்னப்பா? பாத்ரூம் தள்ளி விட்டு வந்துடலாம் அப்படின்னு. எங்க அம்மா என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? பொண்டாட்டி தள்ளி விட்டு அவ வந்துட்டா. அவ என்ன மாதிரி கெட்டிக்காரி. அப்ப மாவு கட்டு யாருக்கு போட்டாங்க? இப்ப என் பொண்டாட்டி தான் போட்டுருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது அப்படியாகவே இருக்க அந்த காலத்திலே மனிதர்கள் எல்லோருமே இறப்பே இல்லாம வாழ்ந்ததனால இந்த பூமாதேவிக்கு உயிர்கள் பிறந்து இருக்க இருக்க பூமி பாரத்தை தாங்க முடியல. அதனால் எனக்கு உயிர் சுமை அதிகமாக இருக்கு, கொஞ்சம் நீங்க குறைச்சு தாங்க ஆண்டவா அப்படின்னு பூமாதேவி சிவனிடத்திலே முறையிட்டு சொன்னா. அப்படி சிவனிடத்திலே முறையிட்டு சொல்லும் போது சிவபெருமானிடத்திலே முறையிட்டு சொல்லும் போது அப்ப ஆண்டவை சொன்னார், எம்மா பூமாதேவி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு உயிர் சுமையை தானே குறைக்கணும், நான் உனக்கு குறைச்சு தரேன் என்ற ஆண்டவன் வள்ளுவரை வரவழைத்து, ஐயா வள்ளுவரே, பூமாதேவிக்காக பூலோகத்திலே சென்று நீங்க ஒரு பறையோசை ஒண்ணு அடிக்கணும். பறையோசை எப்படி அடிக்கணும் தெரியுமா? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு நீங்க பறையோசை அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து தெய்வ திருவள்ளுவரோ வெள்ளையான மீதில் பூலோக வாரோ பூலோக வந்தல்ல ஒத்த முரசடு ஒரு தட்டு தட்டுவோ வெள்ளை யானையிலே உட்கார்ந்து ஒத்த முரசும் கையில எடுத்து பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க யார் வாரா? மூ உலக சஞ்சாரி பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் வந்தார். நாரதர் வந்தா சும்மா இருப்பாரா? ஏதாவது ஒரு கலக வச்சாத்தான் அவர் வயத்துக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த நாரதர் வந்த உடனே சிவபெருமான் நல்லா பறை ஓசையை ஓங்கி அடிக்க சொன்னார். இவருக்கு கோபம் வந்தா தான் நல்லா ஓங்கி அடிப்பாரு, உலக மக்களுக்கு சாபத்தை கொடுப்பார். அப்ப இவருக்கு கோபம் வரணும்னா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு மனுஷனுக்கு கோபம் வரணும்னா அந்த அம்மா வச்சிருக்க செல்போனை புடுங்கிட்டு ஓடிரணும். ஒரே ஓட்டமா ஓடிரணும். உடனே கோபம் வந்துரும். அப்பதான் கோபம் படக்குன்னு வரும். ஆமா வரும். இப்போ பல்லு இல்லாத மனுஷங்களை பார்க்காமலுக்கு இந்த செல்லு இல்லாத மனுஷங்களை பார்க்க முடியல.
செல்லு இருக்கு. ஒண்ணுக்கு 2 இருக்கு. செல்லு இல்லாத ஆளே கிடையாது. கிடையாது. இங்க பெரியம்மா பாருங்க. ஆமா. மடியில ஒரு செல்லு வச்சிருக்காவோ. அவளுக்கும் டச் போனா. ஆமா பரவி. அதானே. குறஞ்சாளா? பரவாயில்ல. சரி. ஐயோ பாவம். வாசன அவ என்ன குறஞ்சாளானே? சாதாரணப்பட்டாளா? அதனால ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு இடையூறு ஒண்ணு செய்யணும். உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும். அப்ப இந்த வள்ளுவர் என்ன செய்தார் தெரியுமா? பூலகத்திலே இருக்கக்கூடிய சின்னம் சிறு பாலர்களை வரவழைத்தார். அப்பா பிள்ளைகளா, என்ன ஏ தம்பி, ஏ பாலர்களா, எல்லாரும் இங்க வாங்க. ஓடியாங்க. அதோ நிக்கிறார் பாரு வெள்ளை யானையில ஒரு பண்டாரம். அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம், அவன் ஒரு கோட்டிக்காரன். அவனை பூலகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்க. பிள்ளைகளுக்கு தான் சொன்னா போதுமே. உடனே கல்லும் கட்டியுமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கும் அடித்த அடியை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறையோசையை மாத்தி அடித்தார். ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னார்? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் படுத்து உதிரணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவர் எப்படி அடித்தார் தெரியுமா? சாமி பூவோடிர பிஞ்சுதிர, பூவுதிர பிஞ்சுதிர, காய் உதிர கனி உதிர, அங்கே உதிர்க நல்ல உதிர்க வெண்டு, உதிர்க வெண்டு வள்ளுவர் பறை ஓசை அடிக்காரே. அவர் அடித்த பறைவோசையினால பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, கனியிலையும் போகுது. என்னது பூவுன்னா நீ என்ன நினைச்ச? மரத்தில் உள்ள பூவா? தம்பி மாப்பிளைக்கு வேட்டியெல்லாம் நல்லா வாங்க. மாப்பிளை சூப்பர் மாப்பிளை. மாப்பிளை யார்கிட்ட கொடுக்கலாம்? வாங்க ஐயா கொடுக்க வந்துடும். எப்படி மாப்பிளை, எங்க தாத்தா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கான். அங்கவி சங்கவி 2 பொண்ணு இருக்கு. பொண்ணு நல்லா இருக்கும். மாப்பிளை பொண்ணு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருப்பா. தாபன போலதான் பிள்ளை இருக்கும். ஆமா, என்ன மாதிரிதான் என் பிள்ளை இருக்கு. சிவப்பா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்கியே. நான் சின்ன பிள்ளைல இவ்வளவு அழகா இருந்தேன்னு தெரியுமா? எப்படி இருந்தீங்க மாப்பிளை? பன்னிக்குட்டி மாதிரியே பல பல பழமெல்லாம் இருப்பேன். எங்க அம்மா நான் வயிற்றுல இருக்கும் போது எள்ளு புண்ணாக்கா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஆமா, அதான் பூரா கருப்பா சிவப்பா இருக்கு. மாப்பிளை வேட்டி கட்டி இருக்காரு, உள்ளதான் ஒண்ணும் போடல. ஆமா, அதனால சரி இந்த பூலோகத்திலே வள்ளுவராகப்பட்டவர் பறைவோசை இப்படி அடித்தவுடனே பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆண்டு மடியுது. பூவனு சொன்னா மரத்துல பூக்க அந்த பூவு கிடையாது. பூவனு சொன்னா ஒரு பெண்ணா பிறந்தவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம். பிஞ்சினா பிறந்த குழந்தை. காயினா அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம ஒரு நடுத்தரவாதி. கனியினா ஒன்ன மாறி. கனியிலே கனிந்த கனி நம்ம சாயந்தக்கார தாத்தா மாதிரி. பழுத்த பழம் பூமியில இருப்பது எதற்கு? அதனால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மானிட மக்கள் அத்தனையும் ஆண்டு மடிய 40 நாள் கர்ப்பமா அழிந்து போனது. பிறந்த 6 மாத பிள்ளையும் ஆண்டு போனது. மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. இன்னைக்கும் பேப்பர்ல சில நாள் போட்டிருப்பாங்க, மனக்கோலத்தில் மாப்பிள்ளை பிணக்கோலம் அப்படின்னு சில நாள் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இவர் அடிச்ச பறைவோசையினால. கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் போறா. தேதியில போவானுக்கு ஒத்தையில போக முடியல. இருக்கிற வரைக்கும் பூரா ஊருக்குள்ள ஒரே ஊர் புறணி. பேசுவாங்க. மேல போய் பேசுறதுக்கு ஆள் வேணும் பாரு.
கண்டிப்பா வேணும்ல. அதனால அவளையும் சேர்த்து அப்படியே கூட்டிட்டு போறா. அப்ப இப்படியே பூலோகத்தில் ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கு உயிர் சேதமாக பூலோகத்துல எங்கு பார்த்தாலும் ஒரே பிணச்சுமை. திடீர்னு எல்லாம் ஆண்டு மடைஞ்சது பாருங்க. இந்த இறந்த பிணங்களை எல்லாம் என்ன செய்யணும் தெரியாம எரிக்கவும் தெரியாது, பிதைக்கவும் தெரியாது. திடீர்னு எல்லாரும் ஆண்டு மடைஞ்சிட்டா என்ன செய்ய முடியும்? சுடுகாடு தெரியும். அதனால இந்த உயிர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஈசானிய மூலையிலே கொண்டு போய் குமித்தார்கள். மையம் என்றால் பிணம். இந்த மையத்தை எல்லாம் அங்கு கொண்டு போய் குமித்ததுனாலதான் அதுக்கு மையானக்கரைன்னு பேராம். அதுக்கு பேரு சுடுகாடு, அதுக்கு பேரு இடுகாடு. அப்போ பூலோகத்திலே இப்படி மாண்ட பிணங்களின் எண்ணிக்கை அதிகமாக பூமாதேவி பெண்கொடிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிண சுமை அதிகமாகிவிட்டது. உடனே கைலாசத்திற்கு ஓடி வந்து ஆண்டவனே பகவானே, நான் உங்களோட இடமதியில ஐயா உயிர் சுமையை குறைக்க சொன்னேன். ஐயா நான் குறைக்க சொன்னேன். எனக்கு பிண சுமையோ அதிகமாச்சு. ஆனா எனக்கு பிணச் சுமை அதிகமாகிவிட்டது. ஒரு மனுஷன் உயிரோட இருந்தா கூட அவனை நான் தூக்கி சுமந்துருவேன். பாவி பையன் செத்து மடிஞ்சான் அவன் சவமா கணக்கான். அதாவது ஒரு ஆளுக்கு உடம்புக்கு நல்லா இல்லைன்னு வைங்களேன், ஒரு ஆட்டோவை கூட்டிக்கிட்டு வந்து கூட ஒரு ஆளு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுறலாம். திடீர்னு செத்து போயிட்டா அவரை தூக்கி சுமக்கிறதுக்கு 4 ஆளு 8 காலு வேணுமா? அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலோட போவாராம். இதனுடைய விளக்கம் என்ன? தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து தவழ்ந்து விளையாடும் போது 2 காலம் முட்டி போடுவான், 2 கைய ஊனுவான், 4 காலால தவழ்ந்து விளையாடுவான். தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு சரியா போச்சா? தானே நடக்கையில 2 காலுன்னா அதே பிள்ளைக்கு நடக்கக்கூடிய பலன் வந்துட்டுன்னு வைங்க, சிவர பிடிப்பான், தான் 2 காலால நடக்க ஆரம்பிச்சிருவான். தானே நடக்கும் போது 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலுனா வயசானதுக்கு பிறகு தலை முடியெல்லாம் நரைச்சி தோலெல்லாம் சுருங்கி உடம்பு குறுகி கை காலெல்லாம் கிடு 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 கிடுன்னு நடுங்கும், பதட்டம் கொடுத்துரும். அப்போ அந்த ஐயாவுக்கு கையில ஒரு ஊன்றுகோல் வேணும். கையில கம்பு இருந்தா தான் தாத்தாவுக்கு தெம்பே வரும். அதான் உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலுனா அதே ஆளு செத்து மாண்டு மடிந்துட்டாருன்னா அவரை பல்லாக்குல தூக்கி வச்சு பல்லாக்குல படுத்திருக்கிறவருக்கு 2 காலு, 4 முக்குக்கும் 4 ஆளு, 4 ஆளுக்கும் 8 காலு, 8 2 10 காலோட ஊருக்கு போவார். அந்த காலம் அப்படி போறாங்க. ஆமா, இப்ப தங்க ரதத்துல ஏத்திட்டு போறாங்க. தங்க ரதம்ல அதுக்கு பேரு சொர்க்க ரதமா. சொர்க்க ரதம் கடைசி சொர்க்கம். போயிட்டு வருவோமா? போயிட்டு வரவா? அதுக்கு நாள் கிடக்கு. நாமளும் செத்தவனா சொர்க்கம் தான் போவேன். ஏமனாச்சு அப்படி சொல்லுதியே? அவன் நம்பிக்கை இருக்கு. கரெக்ட், அப்படிதான் போகட்டும். ஆமா, எல்லாரும் நம்ம ஒண்ணா போவோமா? சூப்பரா இருக்குமா? அந்த வண்டியில போகலாம். போய் பாட்டு வர சொல்லுவோம். போனா திரும்பி வர முடியாது. ஏன் வர முடியாது? ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. அங்க போகிறதுக்கு தான் டிக்கெட், வரதுக்கு டிக்கெட் இல்ல கிடையாது. ஆமா, அதனால் இந்த பூலோகத்திலே ஈசா இறைவா மனிதர்கள் இறந்ததனால என்னால சுத்தமா தாங்க முடியல. அதனால் எனக்கு பிண சுமையை குறைத்து தர வேண்டும் என்று சொல்ல அப்ப ஆண்டவன் யோசித்து பார்த்தார். பூமாதேவி நம்மளையும் உயிர் சுமையை குறைக்கணும்னு சொல்லி பிண சுமை அதிகமாகி போச்சு. அதனால் இவளுக்கு கொடுத்த வாக்க நம்ம காப்பாத்தணும். பூமாதேவிக்கு பிண சுமையை நம்ம குறைக்கணும்னு சொன்னா, அம்மா பூமாதேவி நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். நாளை ஒரு காலத்தில் நானே ஒரு பிள்ளையா பிறந்து இறந்த பிணத்தை எல்லாம் உனக்கு நான் குறைச்சு தாரேன். ஆண்டவா, நீங்க எப்படி பிள்ளையா பிறக்க முடியும்? நீங்க எப்படி பிணத்தை குறைக்க முடியும்? சாமி பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன்.
போலே என்று பகவானும் சொன்ன போது பார்வதியா ஏது செய்வார் ஏ பூமாதேவி நானே ஒரு பிள்ளையா பிறந்து உன் பிற சுமையை உனக்கு நான் குறைச்சு தாரேன் மதலையா பிறந்து உன் மாயானத்தை உனக்கு நான் காத்து தாரேன் அம்மா நாளை ஒரு காலத்திலே நானே சுடலை மாடனாக பிறந்து உன் சுடுகாட்டு சுருதியை உனக்கு நான் காத்து தாரேன் அப்படின்னு பூமாதேவிக்கு ஆண்டவே வாக்கு கொடுத்தார் பார்வதி ஒரு ஓரமா நின்று இதை வேடிக்கை பார்த்தா நம்ம செய்த பாவத்துக்கு சிவனிடத்துல ஒரு பிள்ளை வரம் கேட்டோம் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு பூமாதேவிக்காக இவரே போய் பிள்ளையா பிறக்கம்னு சொல்லுதாரு இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது நீர் எங்கெங்க போய் பிள்ளையா பிறந்தாலும் அங்கங்க நானும் வந்து பிறப்பேன் பார்வதி நீ எப்படி அம்மா பிறக்க போற சாமி பிள்ளையாக உலகில் பிறந்திரானா பிள்ளையாக பிறந்திரானா பேச்சியாக வந்து நான் பிறப்பேன் நீங்க மகனையாக உலகில் பிறந்திரானா மாயான பேச்சியா நான் பிறப்பேன் நீங்க சுடலையாக வந்து பிறந்திரானா சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன் என்று பார்வதியா சொன்ன போது பகவானும் ஏது சொல்வார் ஆண்டவா நீர் பிள்ளையா பிறந்தா நான் பேச்சியா பிறப்பேன் நீர் மதலையா பிறந்தா நான் மாயான பேச்சியா பிறப்பேன் நீர் சுடலை மாடனா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா பிறந்து உனக்கு தாயாக வந்து எரையும் பிணத்தை எடுத்து உம்ம வாயில கொடுத்தா தான் செய்த பாவம் எனக்கு தீரும் என்று பூமாதேவிக்கு முன்னால் பார்வதி வாக்கு கொடுக்க அப்பந்தான் ஆண்டவை யோசித்து பார்த்தார் சிவபெருமான் யோசித்து பார்க்க அப்பந்தான் ஆண்டவை சொன்னார் இந்த பார்வதி சொல்வதில் எந்த தவறும் இல்லை அதனால நீ பிள்ளை வரம் வேணும்னு கேட்டு உனக்கு என்ன பிள்ளை வேணும் கேளு தாரேன்னார் பார்வதாதேவி அப்பந்தான் சொன்னார் ஆண்டவா பரம்பொருளே எனக்கு என்ன 8 நாளைக்குள்ளே ஏந்து பிள்ளை எனக்கு வேணும் மடியில் வைத்து விளையாடு மகளை ஒன்று எனக்கு வேணும் சாமி கொஞ்சினான விளையாடு குழந்தை ஒன்று எனக்கு வேணும் ஆளனில் ஆண் குழந்தை ஆண்டவனை கொடுக்க வேணும் மன்னனில் மடி குழந்தை மறையோனை கொடுக்க வேணும் புருஷனில் புத்திரன் எனக்கு பூமானை கொடுக்க எனக்கு பூமானே ஆண்டவா மன்னன் இல்லாத மடிக்குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும் கண்டிப்பா வேணும் சிவபெருமான் பார்வதி அப்பேற்பட்ட ஆண் குழந்தை உனக்கு வேணும்னு சொன்னா பூலோகத்திலே பிள்ளைக்காக தாய்மார்கள் எப்படி தவம் இருக்கிறார்களோ அதே போலவே நீ பார்வதியும் கைலாசத்திலே தவம் இருக்க வேண்டும் ஆண்டவா தவம் இருக்கணுமானால் நான் எப்படி தவம் இருக்கணும் பார்வதி நீ எங்கே வர வேண்டும் தெரியுமா ஆதிவள்ளி கையிலே வடக்கு வாச கோட்டையிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வந்தையா முன்னு ஒரு சரவிளக்கு ஒரு மொழனு எரியும் அம்மா நானும் ஒரு சரவிளக்கு களமோடு எரியும் அம்மா 32ஆம் தூணாதிலே தங்க தூண உண்ணா தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் அம்மா
எப்படிமா ஆம்பாழ்வதி ஆமா ஆதிகையிலே வடக்கு வாசல் கோட்டையிலே வந்து வந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்தையானா 300 சரவிளக்கு முழுன்னு எரியும் பார்வதி 400 சரவிளக்கு நலமோடு எரியும் பார்வதி அதிலே 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்பாக தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த மணி விளக்கு முன்னாலே நீ நாளான நாளையில் நல்ல வெள்ளிக்கிழமையில் குளித்து நீராடி மண்டி போட்டு மடி ஏந்தி கடவுளை நினைத்து நீ கண்களை மூடி தவம் இருந்தால் 3 பொறி முத்து பொறி முழுன்னு விழுகும் சேர்த்து பிடித்தா உனக்கு சிசுவு வந்து பிறப்பான் கூட்டி பிடித்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் பார்வதி நீ அனைத்து பிடித்தையானால் உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் உனக்கு இல்ல பார்வதி எனக்கு இல்லையோ உனக்கு பிறக்கும் அடுத்த வருஷம் எனக்கு தான் பிறக்குமோன்னு பார்த்தேன் நீ அப்படி ஒரு பிள்ளை வேணும்னு வையே நம்ம பத்திரகாளி அம்மா கிட்ட ஒரு நேர்த்தி கடை வச்சுட்டு போ எப்படி வைக்கணும் என்ன நிமிடம் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆமா பத்திரகாளி அம்மா நான் நேரல ஆமா உங்களை சொல்லுதேன் ஓ எனக்கு தான் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா சரி நான் உன் பத்திரகாளி அம்மா வாசல்ல வந்து ஆமா வில்லு படிக்க வாரேன் அப்படின்னு நேர்த்தி வச்சுக்கிறோம் அவர் பேத்தியாளுக்கு இல்ல அவர் மகனுக்கு நேர்ந்துகிட்டேன்னு அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆமா இருந்தாலும் நீ பத்திரகாளி அம்மாட்ட சொல்லிருக்க பாத்தியா அவளுக்கு எப்படியாவது உனக்கு கொடுப்பா